ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, நம்ம போல் சரும பாதிப்பாளர்கள் இந்த வெண்புலி அண்ட் சொரியாசிஸ் வந்த காலகட்டத்தில் இருந்து இது வரைக்கும் நம்ம ரொம்ப மன அழுத்தத்திலே தான் வாழ்ந்துட்டுருப்போங்க. நானும் பல ஆண்டுகள் அப்படி தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வாறு கிடையாது. எனக்கு கிடைச்ச இந்த ஒரு லைஃப்பை ரொம்ப இனிமையாக வாழ பழகிட்டேன். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் நினச்சா எதையுமே மாற்ற முடியும். உலகம் நமக்கான ஒரு வாய்ப்பை ஒத்துழைப்பை நமக்கு தருமா அப்படின்னா அது ஒரு 10% தான் கால சூழ்நிலை கை கொடுக்கும். மற்றபடி 80 to 90% நீங்கள் தான் உங்களை எந்த ஒரு விடயத்தில் இருந்தும் தேர்த்தி கொள்ள முடியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு தொழிலில் முன்னேறணும்னாலும் அதுக்கான முயற்சி நீங்கள் தான் எடுத்தாகணும். ஒரு சில வியாதிகளில் இருந்து வெளியேறணும் அப்படின்னாலும் இன்றைக்கி எத்தனையோ பேர் கேன்சர்லேருந்து கூட எடுத்து ஃபைட் பண்ணி மீண்டு வந்திருக்கிறாங்க. ஹெச்ஐவி சொல்லப்போனால் அது முழுமையான ட்ரீட்மெண்ட்டே இன்னமும் கிடையாது. ஆனால் வந்தவர்கள் அதிலேருந்து எடுத்து ஃபைட் பண்ணி இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரப்போகிறது கிடையாது. மனம் உடைஞ்சி சோர்ந்து இதுமாரி நமக்கு பாதிப்பாயிடுச்சுன்னு இங்கே கவலைப்பட்டால் மட்டும்தான் அது அப்படியே பாதிப்பை அதிகப்படுத்தி விட்டு உயிருக்கு உழவச்சு விட்டுரும். இப்போ நாமளும் அப்படி தான். இது நமக்கு எதுவும் பெயின் தரப்போகிறது கிடையாது, ப்ளஸ் இது உயிரை கொல்ல போகிறது கிடையாது. இது ஒரு சமூக மன அழுத்த ஒரு நோய், அப்படி தான் நம்ம கருத முடியும். ஆனால் சமூகங்கிறது அப்படியே நம்மளை போட்டு அழுத்தாது. சமூகம் நமக்காக படைக்கப்பட்டது. அதை நம்ம எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறங்கிறத பொறுத்து தான் அது நமக்கான ஒரு பங்களிப்பு தரும். நமக்கு சமூகத்துடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது, பார்வைகள் சரியில்லை, மக்களுடைய பார்வைகள் அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாகவே தான் நடக்கும். எதையுமே பாசிட்டிவாக கொண்டு போகணும். அது எனக்கே பல வருடங்கள் ஓடின பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. இப்போ இன்றைக்கி நான் எத்தனையோ இடத்துக்கு வேலைக்கு வரேன். அதுவும் அடுத்த மாவட்டம், மாநிலம் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குவாங்க. என்னோடய உதட்டை பார்க்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஃபேஸில் இருக்கும்போது குறிப்பாக உதட்டில் இருந்தால் பல பேர்த்துக்கு உதட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் அதிகரிக்கும். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக உதட்டில் அவங்களுக்கு தான் வரும். இப்போ எனக்கு ஏன் வந்துச்சுன்னா உடம்பு சூட்டுனால வந்துச்சு. இன்னும் பல பேர் என்னென்னா எனக்கான ஒரு பங்களிப்பு சப்போர்ட் அது தந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மற்ற சக மனிதர்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படியே தான் என்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா நானும் ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்கே உள்ள முகவரிகளில் நம்ம கேட்க பிடிக்க அந்த பஸ்ஸுகள், ட்ரெயினுடைய போக்குகள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள நான் யார்ட்டையும் போய் நம்ம கேட்க அந்த சந்தேகங்களை கேட்கறதுக்கு நான் கூச்சப்பட்டது கிடையாது. இப்போ கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு புள்ளி இருந்தாலும் அதோடைய மன அழுத்தமும் அதிகமாக இருந்தாலும் அதோடைய மன அழுத்தமும் ஒன்றே தான். மன அழுத்தம்ங்கிறது ஒன்று தான். ஆனால் நான் அதிலேருந்து மீண்டேன்னா அது காரணம் நானே தான். இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் இருக்கிறேன். எனக்கு சொல்லித்தரத்துக்கு அப்போ யாருமே கிடையாது. 22 வயதில் இள வயதில் எனக்கு வந்துச்சு. இப்போ 14 வருடங்கள் ஓடிடுச்சு லைஃபு. ஓகேங்களா. அதில் ஒரு 5 ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இதை கண்டு பயந்து அதில் 3 ஆண்டு காலம் முட்டாள்தனமாக வாழ்ந்துருக்கிறேன். என்னுடைய வருமானம் பிள்ளைங்குட்டிங்களை பார்க்காம அந்த இளம் வயதில் கொண்டு போய் போலி வைத்திட்ட பணத்தை இழந்து பக்க விளைவுக்கு உள்ளாகிட்டு இருந்தேன். உண்மை சொல்லப்போனால் அப்போலாம் அதிகம், இப்போ கம்மி. இன்றைக்கி உண்ணும் உணவே வந்துங்கிற வகையில் எனக்கான உதவிகள் தந்துட்டு இருந்தாலும் மன ரீதியான ஒரு போக்குகள் நமக்கு பெரும் பங்களிப்பு தரும் அப்படிங்கிறத நானே ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் இருக்கிறேன். நான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா சண்டை சிஸ்டரில் இருப்பேன். அப்போ எனக்கு அதிகமாக பரவும். ஹைதராபாத் போனேன், ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தேன். 1 month இங்கே தங்கி நமக்கான ட்ரீட்மெண்ட் பெட் ரிசல்ட்டு. அதன் பிறகு தான் ஃபுட்டோ மெடிசன்ஸோ வேலை செஞ்சிச்சு. இல்லைனா எதை சாப்பிட்டாலும் வேலை செய்யாதுங்க. மன கவலைன்னு இருந்தாவே கணையம் பாதிக்கும். மீண்டும் இதை எதுக்கு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன்னா, எல்லாத்துக்கும் கவலை இருக்க தான் செய்யுது. அதை மீள்றவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா மீண்டுறாங்க. அதை கண்டே பயந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியே தான் வாழ்ந்துட்டு போகணும். இது நமக்கு மட்டும் பொருந்தாது, அனைவருக்கும் பொருந்தும். எத்தனையோ பேர் அப்படி தான். அவங்க கவலையவே பார்த்திங்கன்னா அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. போடா 1008 கவலை, அதோட இது ஒன்று அப்படிங்கிற மாரி அதை அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான ஒரு இயற்கை தன்னை தானே சப்போர்ட் பண்ணிடும். எதையுமே காலங்கள் போக போக நமக்கான ஒரு நேரங்கள் வரதான் செய்யும். நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்துட முடியாது. விரைந்து மருந்துகள் கண்டுபிடிக்கலாம், தடுக்கிறதுக்கு இப்போ நம்மளுடைய சப்போர்ட் இருக்குது. குணமாக்க உங்களுடைய மன தைரியம் இருக்குது. எதுலேருந்து மீளலாம். 55 வயசில் ஒரு ஐயா உதட்டில் உள்ள வெண்புலியை குணப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி நான் நல்லா மேலெல்லாம் அரும்பிட்டு வருது. பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேலே ஏறுது.
ஆனால் நம்மளோட உடல்நிலை சூழ்நிலை வேலைக்கு ஒத்துழைக்காதனால நான் ஆகாத ஃபுட்டாக இருந்தாலும் இப்போ நான் அதிகமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் நல்லதையும் எடுத்துக்கிட்டு தீமைகளும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது வெண்புலிக்கு தீமையாக இருந்தாலும் உடலுக்கு அது ஆரோக்கியமான ஒன்றாக இருக்குது. அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா இதை இப்போ குணமாகக்கூடிய ஒரு கேட்டகரியில் நான் இன்றைக்கி வந்துட்டாலும் கூட உடல் நலத்துக்காக நம்ம மாறியாகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை வந்துட்டுருக்குது. இப்போ என்னங்க உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் எதுனாலும் பேசலான்னு ஒரு சிலர்லாம் நினைக்கலாம். எனக்கு அதிகமாக தான் இருக்குது. உடலில் உறுப்பு பகுதியில் எனக்கு இப்போ அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, வேலைக்கு போக வராங்கனாலும் உடம்பு உஷ்ணமாகுது, தூக்கங்கிறதுனால உடம்பு உஷ்ணமாகுது. அதனால் பரவுது. எனக்கு கவலையினால் பரவலை. எனக்கு கவலைங்கிறது எனக்கு இப்போ சுத்தம் கூட ஒரு துளி கூட கவலை கிடையாது. இந்த வெண்புலி கண்டோ, ஃபேமிலியுடைய பிரச்சனை கண்டோ, பொருளாதார ரீதியாக கண்டோ எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கிற லைஃப்பை மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி மகிழ்ச்சிக்காக சம்பாதிச்சிட்ருக்கேன். குடும்பத்துக்காக கொஞ்சமாக சம்பாதிக்கிறேன். அப்படி தான் கணக்கு போயிட்டுருக்குது. என் பிள்ளைங்க வளர்ந்த பின்னாடி அவன் தேவையை பார்த்துக்குவோம். அந்த அளவுக்கு தெரியும் படிப்பு அதை சார்ந்த எங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தா போதும். மற்றபடி வீடு, காரு, பங்களா கேட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம கவனம் செலுத்தும் பொழுது எனக்கான உடல்நிலை இப்போ ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால் என்னென்னா நான் என்னுடைய உடம்பை இப்போ பார்த்தா தான் ஓரளவுக்கு நச்சு பிள்ளைங்களை குட்டிங்களை நம்ம கரை சேர்த்த முடியும். முழுமையாக அவங்களுக்காக உழைச்சாலும் என் உடம்பு போயிடும். ஓகேங்களா, இப்போ எனக்காக வெண்புலி கண்டு நான் இதை பயந்து இல்லை குணமாக்கணும்னு நினச்சாலும் என்னோடய உடம்பு போயிடும். இப்போ இந்த இடத்துல நான் நல்லா பிடிச்சதை சாப்பிட்றேன், அளவாக சம்பாதிக்கிறேன், பிள்ளைங்குட்டியோட நல்லா ஹாப்பியாக நான் மகிழ்ச்சியாக 4 இடம் போகிறேன் வரேன். கொஞ்சம் கூட எனக்கு ஃபீலே கிடையாது. இனி நீங்களும் இப்படி தான் வாழணும், வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதே நினைக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் விரைவாக நடந்துற போகுது. மகிழ்ச்சியாக இருந்தால் கூட சீக்கிரம் மறையத்துக்கான வாய்ப்பு உண்டுங்கிறத நான் 100% நம்புகிறேன். அதை நான் நிரூபிச்சும் காமிக்கிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் இதை கண்டு நீ பயந்தீங்க அப்படின்னா உங்களாட்டம் கோலை யாருமே கிடையாது. ஆனால் இதை கண்டு பயப்படாமல் நம்ம எடுத்து இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஃபைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளாட்டம் வீரசாலி யாருமே கிடையாது. இன்றைக்கி சாதாரண ஒரு மார்க், ஒயிட் மார்க்கரோ பிளாக் மார்க்கரோ முகத்தில் அடிச்சுட்டு ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடணும்னா முடியாது. எத்தனை பேர் டிஃப்ரெண்ட்டாக இங்கே பார்க்கும்போது அதை அவ்வளோவா அவங்க மனசு ஏற்றுக்காது. ஆனால் நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி எத்தனை ஆண்டுகள் ட்ராவல் ஆகிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் யாருக்கு தான் இருக்குதுங்கிறதுல தான் நம்ம சிந்தித்து செயல்படணும். நமக்கு துணிவு நம்மளை விட யாராலைக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கும் மாற்றுத்திறனாளி திருநங்கைகளுக்கு மட்டும்தான் மனதிடம் அதிகம். அப்போ மனதிடம் நமக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் இதனை புரிஞ்சிக்கணும். அதை வின் பண்ணுறதுக்கு அதை கரெக்டாக பயன்படுத்தணும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியறதில்ல நம்ம மனதிடமாக இருக்கிறங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறது கிடையாது. ஆனால் நான் இதை பின்பு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு ஓகே இது வெள்ளையெல்லாம்னு முடிவு பண்ணிட்டு தான் விட்டோட்டி தான் அறிவு பிறந்துச்சு. தவறான ஒரு மருத்துவங்கள் நான் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறதுனால பரவிட்டு இருக்குது, இதை கண்டு பயந்து இருக்கிறதுனால பரவிட்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பயத்தை போக்கிக்கிட்டேன். முதல்ல வெள்ளையெல்லாம்னு முடிவு பண்ணிட்டு ஆகாதெல்லாம் சாப்பிடும் போது ஒரு திருப்தி கிடச்சி. பல ஆண்டுகள் மீன் தொடாமல் இருந்து அப்படி சாப்பிட்டு இத்தனைக்கு அந்த டைமில் கண் பிரச்சனைக்காகவும் தான் சாப்பிட ஆரம்பித்தேன். மருந்து மாத்திரங்கிறது ஒரு பக்கம் காசு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாலும் இதுக்கு மேலே குடும்ப கூட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட ஸ்டெராய்டை பயன்படுத்தி முட்டை, பால், மீன் இதெல்லாம் விடுறதுனால கண் பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி நான் வெள்ளையானாலும் சரி கண்ணு தான் முக்கியம், ஸ்கின்னு முக்கியம் இல்லைன்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு தான் நான் மீன், முட்டை, பால் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த டைமில் எனக்கு பரவாமல் இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக நான் பார்க்கப்பட்டேன். அதன் பிறகு தான் பின்னாடி ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்துச்சு. நாம் தான் வெண்புலி குணமாக்காமல் பறிப்பு விட்டுட்டுருக்குறேங்கன்னு சொல்லி. இப்போ நான் அந்த வயதாக 22 வயது 20 வயதாக இருந்தால் 100% 1 இயரில் என்ன நானே குணமாக்குவேன். பல ஆண்டுகள் உடம்புல விட்டுட்டு இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட வயதுகளை கடந்துட்டு பல மெடிசின்ஸ் எடுத்து உடம்பை கெடுத்ததுனால தான் 100% ரிசல்ட் கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக எனக்கு இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்தையும் நான் கைவிடலை. ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அது கண்டு பயமும் கிடையாதுங்கிறத நான் இதன் மூலிமா பதிவு பண்ணிவிட்டு நீங்களும் இனி இப்படி தான் வாழணுங்கிறத நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் இத்தனை வருடங்கள் என்னோடய வீடியோ பார்க்கறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. மருந்து எடுத்தால் எப்படி நல்லாகும், எங்கே மருந்து எடுக்க போகணும் அப்படி தான் கேட்குறீங்க பல பேர். மருந்து மருத்துவம் எல்லாமே நீங்கள் தான். 20% தான் வெளி மருத்துவம். அப்படிங்கும்போது முதல் மன ரீதியான மருத்துவத்தை நீங்கள் வெற்றி காணணும். அதுக்கு மகிழ்ச்சியாக வாழ பழகணும். ஓகேங்களா, இனிதான் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவிஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க. ஒரு மாதம் ஒரு மூவி அல்லது வருடத்தில் ஒரு 2 மூவிஸ்னாச்சும் நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கணும். ஏன்னா அதோடைய உலகம் வேறு. அடுத்தது கோவில் குளம். பல பேர் போயிட்டு இருந்திருப்பீங்க. இது வந்த பின்னாடி இப்போ போகிறது கிடையாது. ஏன்னா என்னடா
வாழ்க்கை நம்ம எத்தனையோ தெய்வங்கள் நம்பி ஓடியாந்துட்டு இருந்தோங்க. எந்த தெய்வமும் நம்மளை வந்து கை கொடுத்து காப்பாற்றலை. இன்றைக்கி இப்படி கொண்டு வந்து விட்டுட்டானே. எத்தனையோ கெட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்குது. நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்கலையே, நமக்கு ஏன் இப்படி வந்துச்சு, இறைவன் எதுக்கு இப்படி நம்மளை சோதிக்கிறான்னு சொல்லி இந்த வழிபாடு அது மேலே உள்ள நம்பிக்கையவே இழந்திருப்பீங்க. நான் தெய்வ நம்பிக்கையில் மூட நம்பிக்கையை மெயினாக நம்பவே மாட்டேன். மூட நம்பிக்கைக்கு எதிர்ப்பாக நான் செயல்படுறேன். ஆனால் ஆன்மீகம் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த, கோபத்தை தணிக்க, ஒரு செயலை கரெக்டான ஒரு வழியில் சிந்தித்து செயல்படுறதுக்கு ஒரு டைமிங் அந்த கோவிலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுங்கிறது என்னுடைய ஒழுக்கத்தை பேணி காக்க தான். சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுய ஒழுக்கம் எதுக்குன்னா பண ஆசை எனக்கு வரக்கூடாது. பொண்ணோ பொருளோ எந்த ஆசையும் எனக்கு வரக்கூடாது. எனக்கு இப்போ ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் மட்டும்தான் என் மனதில் ஓடணும். தேவையில்லா சிந்தனைகள் ஆடம்பர லைஃபுக்கு போகக்கூடாது. அது எனக்கு கோவிலில் கிடைக்கிது. கோவில் ஆன்மீகம் அதை சார்ந்து சித்த மருத்துவங்கள் எடுத்துக்கொள்கிறதுனால அதை சார்ந்து நான் ட்ராவல் ஆகிறேன். இந்துவில் முழுக்க சித்தாவை தழுவுனது தான் ஆன்மீகம். கிறிஸ்டின் முஸ்லீம் உங்களோட கோட்பாட்டில் எப்படி வேணாலும் நீங்கள் கருதலாம். அதுவும் ஆலயம் தான், அதுவும் உங்களுக்கு நம்பிக்கை தான். ஒரு மனபாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு கடவுளை நாடி போகிறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனால் அங்கே போய் மூட நம்பிக்கையாக நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி உடலை வருத்திக்கிட்டு உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல முன் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஃபேமிலி மேன்ஸ். உங்களுக்கு உங்கள் குழந்தை தான் உங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட். அவங்க கூட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான். ஓகேங்களா? ஒரு கட்டத்தில் பிள்ளைங்க டென்ஷன் படுத்தினாலும் பல டைமில் என்னுடைய பிள்ளைகள் கூட விளையாடும் போது எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் குறைஞ்சிருக்குது. அடுத்து அனிமல்ஸில் எனக்கு பூனைக்குட்டினா உசுறு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு பூனைக்குட்டி போட்டிருக்குது. அது கூட விளாண்டுட்டு இன்றைக்கி அதெல்லாம் நடக்க ஆரம்பித்து கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதிக நேரம் எனக்கு இப்போ பூனைக்குட்டியே டைம் போயிடுச்சு. வேலை இப்போ ஒரு வாரமாக எனக்கு கிடைக்கல எதுவும் ஆன்லைன் ஒர்க்கு. அதனால் என்னென்னா எனக்கு அது பெரும்பான்மையாக வெளி ஒர்க் இல்லாதனால ஆன்லைன் ஒர்க்கில் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா பூனை கொண்டுட்டு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு தனிமை தான் பிடிக்கும் அப்படின்னா தனிமையாக இனிமையாக ஒரு பாடல், இளையராஜா பாடலோ உங்களுக்கு பிடித்த பாடலை போட்டுட்டு அமைதியான ஒரு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், பொங்க மரம், ஏதோ ஒரு மரத்துக்கடியில் ஒரு இனிமையான ஒரு சாங் கேட்டுக்கிட்டே இருங்க. இல்லையா ட்ராவல் பண்ணுங்கள். கிராமத்தை நோக்கி போகக்கூடிய பஸ்ஸு, ஹில்ஸ் மலை நோக்கி போகக்கூடிய பஸ்ஸில் நீங்கள் போய் ஒரு 30 ரூபா 50 ரூபா தான் வரும் சார்ஜஸ். நீங்கள் பஸ் கட்டணம் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அது புதுமையான இடத்த நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போகலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ட்ராவல்லாம் பிடிக்கும். உடம்பு ஒத்துழைக்கல. இப்போ எனக்கு வேலைக்கு அதிகமாக பஸ் ட்ரெயின் ட்ராவல்னு சொல்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்கிறது உட்காந்துகிட்டே போகிறதுனால உடம்பு ஒத்துழைக்கல. அது நான் இப்போ கொஞ்ச நாள் எதுவும் என்ஜாய் பண்ணல. வேலைக்கு போகும்போது என்ஜாய் பண்ணேன். ஆனால் வேலைங்கும் போது வேறு, சுற்றுலாங்கிறது வேறு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஓகேங்களா? அதுதான். அதேமாரி இப்போ எனக்கு நண்பர்கள் எவ்வளோ சப்போர்ட் இப்போ தந்துட்டுருக்குறீங்க. யார் எவர்னு வெளியில் தெரியாதீங்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போனாலும் திடீர்னு ஒரு ஆபத்து என்ன எதுனாலும் நாங்கள் இங்கே இருக்கிறோங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் இதில் கூட எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இப்போலாம் இல்லை. இப்போன்னு இல்லை, எப்பயுமே இல்லை. ஆனால் வெளிநபர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதோடைய நம்பிக்கையில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன், லைஃப் என்ஜாய் பண்ணுறேன்னா அது உண்மையான காரணம் நீங்கள் தான். அதுக்கு தான் அந்த நன்றிக்காரனுக்காக நான் இருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு தருணத்துலேயும் எந்த ஒரு கஷ்டத்துலேயும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க, உங்களுடைய பாரத்தை சுமக்க நானும் இருக்கிறங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த டைம் வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கான எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அனைவரும் ஒன்றிணைவோம், இந்த வெண்புலியை வென்றெடுப்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும் இழந்துடாதீங்க. பயத்தை மட்டும் இழந்துருங்க. பயம் வேண்டாம். ஓகேங்களா? அது தூக்கி தூரம் போட்டுருங்க. பயப்படுற வரைக்கும் நமக்கான பாதிப்பு குணமாகாது. அது இன்னும் பரப்பி தான் விடுங்கிறத மட்டும் ஆணித்தனமாக உங்கள் மனதில் விதைத்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இன்பமாக அமையணும்னு சொல்லி இறைவன்ட்டு வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.